எஸ்தரின் தீர்மானம். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்லச் சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னாள். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். மொர்தெகாயின் வார்த்தைகள் எஸ்தரின் இருதயத்தில் பேசுகிறது. யூத ஜனங்களை இந்த ஆபத்திலிருந்து பாதுகாப்பதற்கு தான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு எஸ்தர் இப்போது ஆயத்தமாய் இருக்கிறாள். அவள் தன்னுடைய இருதயத்தில் உறுதியான தீர்மானம் பண்ணுகிறாள். பெர்சியா தேசத்து சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க எஸ்தர் ஆயத்தமாய் இருக்கிறாள். இதற்காக எஸ்தர் தன் ஜீவனை கொடுக்கவும் முன் வருகிறாள். ஆத்தாகும் அவனோடு கூட இருக்கிற தாதிகளும் மொர்தெகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவிக்கிறார்கள். அந்த வார்த்தைகளையெல்லாம் எஸ்தருடைய மனச்சாட்சியை தொடுகிறது. எஸ்தர் இந்த காலத்தில் மௌனமாயிருக்க விரும்பவில்லை. தனக்கு கர்த்தருடைய கிருபையும் பலமும் தேவைப்படுவதை எஸ்தர் அறிந்து கொள்கிறாள். அவள் தன்னுடைய பிரதானியை மறுபடியும் மொர்தெகாயினிடத்தில் அனுப்பி தன்னுடைய வார்த்தைகளை சொல்லச் சொல்லுகிறாள். நீ போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் என்று எஸ்தர் மொர்தெகாய்க்கு செய்தி சொல்லி அனுப்புகிறாள். யூதருடைய ஒரு நாள் என்பது சூரியன் மறைவதிலிருந்து மறுநாள் மறைவது வரையிலும் கணக்கிடப்படும். இங்கு அல்லும் பகலும் என்பது இடைவிடாத உபவாசத்தை குறிக்கும். கர்த்தருடைய கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு ஜெபமும் உபவாசமும் அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தால்தான் ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கும். எஸ்தர் இப்போது தன் ஜீவனை பற்றி கவலைப்படவில்லை. சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று எஸ்தர் பயமில்லாமல் மிகுந்த துணிச்சலோடு சொல்லுகிறாள். துதியினால் கிருபை பெருகும். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவதன் மூலமாக அவருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஆபத்து வேளைகளிலும் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் நன்மைகளையும் பெற்றிருக்கிறார்கள் என்பதை எஸ்தர் அறிந்திருக்கிறாள். எஸ்தருக்கு கர்த்தருடைய கிருபை அதிகமாய் தேவைப்படுகிறது. எஸ்தர் மாத்திரமே அகாஸ்வேரு ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கப் போகிறாள். அப்போது சூசானில் இருக்கிற யூதர்கள் எல்லாம் 3 நாள் தனக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண வேண்டும் என்று எஸ்தர் எதிர்பார்க்கிறாள். யூதர்கள் உபவாசம் பண்ணும்போது எஸ்தரும் அவளுடைய தாதிமாரும் சும்மா இருக்க மாட்டார்கள். மற்றவர்கள் எஸ்தருக்காக உபவாசம் பண்ணும்போது எஸ்தர் வேடிக்கையாக பொழுதை போக்கிக் கொண்டிருக்க மாட்டாள். சூசானில் இருக்கிற யூதர்கள் எல்லாம் 3 நாள் உபவாசம் பண்ணும்போது எஸ்தரும் அவருடைய தாதிமாரும் அரமனையில் உள்ள கன்னிமாடத்திலே உபவாசம் பண்ணுவார்கள். சபைகளில் உபவாச ஜெபம் நடைபெறும் போது விசுவாசிகள் அதில் பயபக்தியோடு பங்கு பெற வேண்டும். சபையில் நடைபெறுகிற உபவாசங்களில் பங்கு பெற முடியாவிட்டாலும் அவர்கள் தங்களுக்கென்று உபவாச வேளைகளை நியமித்து தங்களுடைய தனி இடங்களிலே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண வேண்டும். விசுவாசிகள் தங்களுடைய சரீரங்களில் சபையின் உபவாச கூட்டங்களில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவர்கள் தங்கள் ஆவியிலே அந்த கூட்டங்களில் பங்கு பெற வேண்டும். விசுவாசிகளின் ஜீவியத்தில் உபவாசமும் ஜெபமும் மிகவும் முக்கியமானது. எஸ்தருக்கு பெர்சியா தேசத்தின் சட்டம் தெரிந்திருக்கிறது. அழைப்பிக்கப்படாமல் யாரும் ராஜாவின் சமூகத்தில் பிரவேசிக்க முடியாது. எஸ்தரோ யூத ஜனங்களுக்காக பெர்சியா தேசத்தின் சட்டத்தை மீறுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறாள். அவள் ராஜாவின் சமூகத்தில் பிரவேசித்து யூத ஜனங்களுக்காக ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் ஆயத்தமாய் இருக்கிறாள். ராஜா தன்னுடைய பொற்சங்கோலை நீட்டினால் மாத்திரமே எஸ்தரால் ராஜாவினிடத்தில் யூத ஜனங்களுக்காக பரிந்து பேச முடியும். ஒருவேளை ராஜா பொற்சங்கோலை நீட்டாவிட்டால் எஸ்தர் சாக வேண்டும். எஸ்தர் தன்னுடைய யூத ஜனங்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமாய் இருக்கிறாள். சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று எஸ்தர் விசுவாசத்தோடும் துணிச்சலோடும் சொல்லுகிறாள். எஸ்தருடைய உறுதியான வார்த்தைகள் மொர்தெகாய்க்கு உற்சாகத்தையும் தெம்பையும் தருகிறது. அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்கிறார். எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவினிடத்தில் யூத ஜனங்களுக்காக மன்றாடும் போது யூத ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எஸ்தருக்காக மன்றாடுகிறார்கள்.
மொர்தெகாய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச் செய்கிறார். எல்லோரும் 3 நாள் அல்லும் பகலும் எஸ்தருக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார்கள். ராஜாவின் உள்ளத்தை கர்த்தர் தொட வேண்டும் என்றும் எஸ்தரும் யூத ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும் எல்லோரும் ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்கள் அனைவரையும் ரட்சிக்கிறார். எஸ்தர் பெர்சியா தேசத்து சட்டத்திற்கு கீழ்ப்படிவதை விட கர்த்தருடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிவதையே தெரிந்து கொள்கிறாள். தேவனுடைய சட்டத்தின் பிரகாரம் எஸ்தர் யூதா ஜனத்திற்காக ராஜாவிடம் பரிந்து பேச வேண்டும். கர்த்தருடைய சட்டத்திற்கு கீழ்ப்படியும் போது தனக்கு மரணமே நேரிட்டாலும் அதை சந்திப்பதற்கும் எஸ்தர் ஆயத்தமாய் இருக்கிறாள். எஸ்தர் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்மானமாய் இருக்கிறாள். யூத ஜனங்கள் எல்லோரும் அழியும் போது தான் மாத்திரம் உயிரோடு இருக்க வேண்டும் என்னும் விருப்பம் எஸ்தருடைய மனதில் இல்லை. கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் இதனால் தனக்கு மரணம் நேரிட்டாலும் தன்னுடைய ஜனங்களோடு சேர்ந்து தானும் மரித்து போக வேண்டும் என்றும் எஸ்தர் தீர்மானிக்கிறாள். எஸ்தர் கர்த்தரை நம்பி தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறாள். விசுவாசிகளாகிய நாமும் கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும்.